என்ன நேயர்களே, மறுபடியும் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த எபிசோட்ல நம்ம வெள்ளை தங்கத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த வெள்ளை தங்கம் அல்லது சமுத்திர கனி அல்லது கடலில் விளையும் அமிர்தம் என்று சொல்லி அதை குறித்து நம்ம அதனுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம். எப்படி அது உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி கடந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அதுல ஒரு 3 காரியங்களை எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதுல முதல்ல அது பிரித்தெடுக்கப்படுகிறதை குறித்து நம்ம பார்த்தோம். அது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம். 2வது அது வெப்பமடைதல், அது நம்முடைய வேத வாக்கியங்களை நாம் தியானிப்பதனால் நாம் அனல் கொள்ளுகிறதை குறித்து பார்த்தோம். 3வது அது தூய்மைப்படுத்தப்படுதல், அது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறித்து அந்த வேத வாக்கியங்களை நாம் படித்தவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தி அவைகளின்படி வாழ்கிறதை குறித்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை பார்த்தோம். இன்றைக்கு இந்த எபிசோட்ல அந்த உப்பு எதற்காக தேவன் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார், அதன் மூலியமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உப்பானது பதப்படுத்தப்படுவதற்கு அல்லது பாதுகாப்பிற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. முற்காலங்கள்ல ரோமர்கள் அடிமைகளை விற்கும் பொழுது உப்புக்கு நிகராக அடிமைகளை அவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்கள். போர் வீரர்களுக்கு அவர்கள் சம்பளமாக உப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அதுதான் அந்த லாட்டின் வேர்ட் சேலரியம் என்கிற வார்த்தையிலிருந்து அது சேலரி அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை வந்தது. முற்காலங்களில் உப்புக்கு எவ்வளவு ஒரு விலை இருந்திருக்கிறது என்பதை நீங்க பாருங்க. அதனாலதான் பழமொழி கூட நீ உப்புக்கு உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளவு அது விலை மதிக்க முடியாததா இருந்ததுனால அதை அப்படி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உப்பு ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். இன்றைக்கும் கூட கிராமங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஒரு மீன் காலையில வாங்கிட்டாங்கன்னா உப்பை போட்டு அதை கலக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த மீனானது அப்படியே கெடாம அது இருக்கும். ஏன்னா அந்த எல்லா வீடுகள்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த உப்பு கலந்து வைக்கும் பொழுது அது கெடாமல் பாதுகாக்கும். இதே போலதான் இந்த பாதுகாப்பு, இது பதப்படுத்துதல், இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் சுவாசமாகிய ஜெபத்திற்கு இது ஆதாரமாய் இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தேவனோடு அவர்கள் இருக்கிறதான அந்த உறவு அவர்களை ஒரு பாதுகாப்பாய் அது வைத்துக் கொள்ளும். அதனாலதான் நீங்க பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2:1 சொல்றாரு, நான் எல்லாருக்கும் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக நீங்க ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பிலிப்பியர் 4:6-7 சொல்லும் பொழுதும் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் வேண்டுதல் விண்ணப்பத்தோடு நீங்க செய்யுங்க, அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்று பதப்படுத்துதல், பாதுகாப்பு, ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஜெபமே ஒரு வீட்டிற்கு பாதுகாப்பு. அதனாலதான் ஜெபம் இல்லாத வீடு அது கூரை இல்லாத பாதுகாப்பற்ற வீடு என்று சொல்லி சொன்னார்கள். 2வது உப்பு நீங்க பாருங்க, அது ருசியை கொடுக்கும், டேஸ்ட். என்ன, நீங்க ஒரு பொருள்ல ஒரு சமையல், எந்த சமையல் எடுத்து பாருங்க, எல்லாத்திலையும் உப்புடைய சுவை இருக்கும். ஒருவேளை உப்பு சுவை இல்லாத இனிப்புன்னு சொல்லுங்க, அதுல உப்பு இருக்கும். உவர்ப்புன்னு சொல்லுங்க, அதுல உப்பு இருக்கும். துவர்ப்புன்னு சொல்லுங்க, உப்பு இருக்கும். கசப்புன்னு சொல்லுங்க, அது உள்ள உப்பு இருக்கும். அப்போ உப்பு சுவை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் கூட ஒருவேளை வார்த்தையினால அல்ல, போகிற இடங்களில் எல்லாம் நம்ம சுவை கொடுக்கிறவர்களாய், இயேசுவின் சுவையை மற்றவர்களுக்கு தருவர்களாய், மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கும்படியாக இந்த உப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்மால காண முடியும். 3வது உப்புக்கு ஒரு பண்பு, உருவாக்குகிற ஒரு பண்பு உண்டு. நீங்க கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு காலி டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு நீங்க உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டுட்டு அதற்கு உள்ள ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருளை நீங்க நல்லா உள்ள முக்கி வச்சிருங்க.
சில நாட்களுக்கு பிறகு பாருங்க, அந்த கீழே இருந்த அந்த பொருட்களானது மேல வரைக்கும் அப்படியே உப்பு வளர்ந்து வரும். உப்பு வளருமா? வளரும். முழுவதுமாய் அந்த உப்பு வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. அப்போ நாமும் கூட நாம் உருவாகிறது மட்டுமல்ல, மற்றவர்களையும் கூட நாம் உருவாக்குகிற ஒரு பணியை செய்யும்படியாய் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். வழிகாட்டுதல், மென்டரிங். பவுல் தன்னுடைய ஊழியத்துல நிறைய இளம் ஊழியர்களை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல போகிற இடங்களெல்லாம் சீடர்களை உருவாக்கினார். இந்த நாளில நாமும் கூட மற்றவர்களை உருவாக்குகிற கிறிஸ்டலைசேஷன், அந்த உருவாக்குகிற பணியை நாம் செய்வோம். நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா, உப்பு தன்னை மறைத்து கொள்ளும். ஹைட் இட் செல்ஃப். நீங்க எந்த உணவுல போடுங்க, அது இருக்கிறது தெரியும், ஆனா வெளியில அது தெரியாது. இந்த நாள்ல நம்மும் கூட அந்த சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்திற்கு யோவான் ஸ்நானகனை நம்ம ஒரு சாட்சியா பார்க்கலாம். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி இயேசுவையே அவர் வெளிப்படுத்தினார். இந்த நாளில நிறைய காரியங்கள், உப்பு நீரிலிருந்து எடுக்கப்படுகிற உப்பு மறுபடியும் நீராகவே மறைந்து விடுகிறது. நாமும் கூட இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மையும் கூட இந்த உலகத்தை, கெட்டு போன உலகத்தை பதப்படுத்த பாதுகாப்பதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ருசி தருவதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். உருவாக்குவதற்கு நம்மை வைத்திருக்கிறார். அதோடு கூட நம்மை மறைத்து கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம். நிச்சயமாய் கிறிஸ்து நம்மிலே உயருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம்
வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.